வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக 1 மினிட்ல எப்படி சட்னி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 4லேருந்து 5 பல்லு பூண்டு, 2 தக்காளி, 3லேருந்து 4 காஞ்ச மிளகாய், புளி சிறிதளவு, உப்பு தேவைக்கேற்ப எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காம நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சட்னியை தாளிச்சுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. நல்லெண்ணெய் இந்த சட்னிக்கு நல்ல மணமாக இருக்கும். நீங்கள் தேங்காய் வேணாலும் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. நம்ம தாளிப்பை இப்போ சட்னியில் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். அவ்வளோதான், மிகவும் டேஸ்டியான ஈஸியான ஒரு சட்னி ரெடி. இது இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.